வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த எம்எல்எம் கம்பெனியில் யாராவது அதுவும் மெயின் அந்த ஆர்ஓஐ கான்செப்டில் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோ முழுக்க நாங்களும் இந்த ஃபீல்டில் ஒரு 2 வருஷம் நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய அனுபவத்தை நான் இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தயவு செய்து இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? ஏன் இப்போ இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சமீபத்தில் இப்போ ஒரு பல நிறுவனங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் சில லீடர்ஸ்கள் சில என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது யார் நல்லா இருப்பாங்கன்னா, லீடர்ஸ் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. லீடர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி, இந்த 2 பேர் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. வேறு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பைசாவோட நீங்கள் லாபத்தை எடுத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது எங்கள் டீமில் நடந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100க்கு 97% இன்றைக்கி அவங்களுடைய அழுகுரல் மட்டும்தான் கேட்க முடியுது. ஸோ அவ்வளோ லட்சங்களை இழந்துட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த வரிசையை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு அத்தனை நிறுவனங்களும் பொருந்தும். ஓப்பனாக இதில் எதுக்கு சார் மைவி3 உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், விசுவாசிகள் கேட்கலாம். நான் ரீசன் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நானும் அதில் உள்ள மெம்பர்ஸ் தான், ஒரு நல்ல நிறுவனம் தான். பட் அந்த கடைசியாக நடந்த விஷயங்கள் பார்த்துக்கும்போது சில விஷயங்கள் தோணுது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி அது நல்ல நிறுவனமா இல்லை எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அப்போ முன்னாடியே நம்மளை ஏமாற்ற போகுது அப்படின்னா எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜாக்கிரதை உஷாராயிக்கணும் அப்படிங்கிற பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் ஒரு நிறுவனம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஓகே அந்த நிறுவனத்தை நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. சரிங்களா? இந்த நிறுவனத்தை சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க, நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வித்ட்ரா கொடுத்தா புதன்கிழமைக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. 3 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கும். ஒரு 2 மாதம் நல்லா போகும், 3 மாதம் நல்லா போகும். 4வது மாதம், ஏன் அதிகபட்சம் ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி போகிறத பொறுத்து. 4வது மாதம் அந்த 3 நாள் டைம் 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது அப்படிங்கன்னா அப்போமே நீங்கள் உஷாராயிக்கணும். ரைட்டு, அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்க் சைடு இஷ்யூவாக இருக்குது, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் எண்டிங் இயர், அந்த ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் கேட்டலாம். அப்படி இருக்குமோ இப்படி நாங்களாம் அதெல்லாம் நம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு நிறுவனத்தை நம்ம ஒர்க் பண்ண போய் தான் தெரியுது, ஓஹோ அவங்க எம்டி சார்கிட்ட பேசலாம் தெரியுது. அப்போ எல்லாமே இது வரைக்கும் நம்ம பயணம் செஞ்ச கம்பெனி அத்தனை எம்டிஸும் எல்லாம் உருட்டா அடிச்சிருக்கிறான், எல்லாம் உருட்டி தான் நம்மகிட்ட உருட்டியிருக்கிறான். அதான் உண்மை. ஆனால் அவங்க எந்த எம்டியும் சொன்னது எந்த ஒரு இதுவுமே உண்மையே கிடையாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு. ஸோ அது உங்களுக்கு தெரியுதுக்காகத்தான் இந்த ஆடியோ நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? அப்போ அவன் 3 நாளுக்குள்ளே அவன் நம்ம வித்ட்ரா போடுற டைம் அப்படியே சிறுக உங்களுக்கு நாள் கூட்டிகிட்டு போச்சுன்னா அப்போவுமே நீங்கள் உஷாராயிக்கணும். ரைட்டு, கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆகுது, அப்போ நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்ட்டு மக்களும் சரி லீடர்ஸும் சரி ரொம்ப அந்த இடத்த நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த டைம் நீங்கள் டீமே கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா நல்லா மாட்டீங்க. நீங்கள் சம்பாரிச்சின்னு ஓகே, ஆனால் உங்களை நம்பி வந்தவங்க நடுத்தர நிற்பாங்க. இப்போ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ தயவு செய்து அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஆஃபர்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன். நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி 5000 ஐடி இனிமேல் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபர் தான் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு. அதையும் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஆஃபர்னு கொடுத்துட்டாலே அங்கே ஆப் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இது வரைக்கும் ஆஃபர் கொடுத்து எந்த ஒரு நிறுவனமே லைஃப் லாங்காக போனதே கிடையாது. நீங்கள் டூரிஸ்ட் போகிறீங்க, அது போகிறீங்க, இது போகிறீங்க, அது ஓகே. இந்த பண விஷயம் அந்த பண விஷயத்தில் மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான். இது வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதையும் அப்படித்தான் இருந்துச்சு, அப்படித்தான் ஃபெயில் ஆச்சு. அதையும் உண்மையை நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஃபர்னு போயிட்டாலே அப்பயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஐடிஸ் எடுக்கிறதுக்காக ஆஃபர் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபண்ட் இருக்காது, அவங்க ட்ரேடிங் பண்ணி எல்லாம் இழந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கும் கொடுக்க முடியாமல் ட்ரேடிங் பண்ண முடியாமல் சரி போடுற ஒரு ஆஃபரை அப்படின்ட்டு 5000 ஐடி இனிமேல் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை பேர் நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு ஆளை சேர்த்ததுக்கப்புறம்
கொடுக்கவும் முடியாது. அப்படி டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் போட்ட அமௌண்ட் அப்படி எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து ஆஃபர் நம்பி மட்டும் எந்த ஒரு டீமையும் நீங்கள் இறக்கிறாதீங்க. இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேமெண்ட் வந்து நான் வந்து பேமெண்ட்டு இப்போதைக்கு நான் கொடுக்கல, நான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கவே நடக்காது. 100க்கு 200% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு வராது. அதை வந்து இப்போ நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, அத்தனை நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அத்தனை நிறுவனங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் மை V3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மை V3 நம்ம எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. மை V3 என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். ஸோ 1 மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட நானும் ஒரு 2 ஐடி போட்டேன். எனக்கு கீழே ஒரு 6 ஐடி போட்டேன். KYC அப்டேட் பண்ணணும், எல்லோரும் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடிட்டிங் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே KYC கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக எல்லாருமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுத்தா நம்ம ஐடியே போட்டோம். அப்படி இருந்தும் KYC அப்டேட் பண்ணணும், அதாவது ஆதார் எல்லாமே சேடிங் பண்ணணும் இப்படின்னு என்னமோ சொல்லி எல்லாரையும் அப்டேட் பண்ண வச்சாங்க. 1 மாதம் அப்படியே போயிடுச்சு. சரி, வித்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்பையும் கொடுக்கல. எலெக்ஷன் வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தோன்ற விஷயங்கள்தான் நான் ஷேர் பண்ணுறேன், தவிர நான் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை எதுவும் இருக்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. எலெக்ஷன் வந்துருச்சு. சரி, ஓகே. எலெக்ஷன் வந்தோடனே அவர் சொல்லிட்டார், எலெக்ஷன் வந்ததுனால டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸு அப்படின்ட்டு ஒரு ஆடியோ கொடுக்குறாங்க. டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஆனால் மற்ற நிறுவனங்களான வெஸ்டேஜும் சரி, அசிஸ் இந்தியாவும் சரி, டிரான்ஸ் இந்தியாவும் சரி, பல கோடி மக்கள் அதில் இருக்கிறாங்க. பல்லாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் நடந்து தான் இருக்குது. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே சேலரி போட்டு இருக்கு. ஆனால் மை V3 மட்டும் ஒரு சில நிறுவனம் மட்டும் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2-3 மாதம் போயிடுச்சு. சரிங்களா? எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, வித்ட்ரா வரும்னு எதிர்பார்த்தோம். கடைசி ஒரு ஆடியோ வருது, நாங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தர முடியும் அப்படின்ட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் டிரான்சாக்ஷன் எல்லாம் லாரி பஸ் எல்லாமே அதெல்லாம் நார்மலாக ஓட தான் செய்யுது. டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க்கில் எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. பட் இவர் வந்து ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு, நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சால் தருவோம், மே மாதம் அந்த பக்கத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட்டு வந்து யார் சிஎம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓகே, பேமெண்ட் போட்டோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் பே அவுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? கொடுத்துக்கிட்டு இருக்கையில் டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸு போட்டாங்க. என் மேலே நான் வந்து சரண்டர் ஆக போகிறேன், நான் போய் வின் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த கேஸு போயிட்டுருக்குது. அவர் நினச்சிருந்தா அந்த பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் சின்ன அமௌண்ட்டை கொடுக்க பதில் ஆரம்பத்திலே பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் நான் சரண்டர் ஆக போகிறோன்ட்டு போயிட்டார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக யாருக்கும் எந்த சேலரி போடவே இல்லை. சரி, அப்போ அந்த 5 மாதத்தில் சிஎம் மெம்பர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 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 5 லட்சம் பேர் இருப்பாங்களா? சிஎம் மெம்பர்ஸ் மட்டும், அதாவது 1.5 லட்ச ரூபா கட்டினவங்க ஒரு 5 லட்சம் பேர். ஸோ ஒரு 3 லட்சம் பேர் போட்டுக்கோங்களேன். அதில் வந்து மாதம் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,000 கொடுக்குறாங்க. 11,000 சம்திங் வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 5 மாதமாக கம்பெனி ரன்னே ஆகலை, எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 5 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பக்கம், 50,000 வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் எத்தனை பேர் மாதம் 50,000 வாங்குற எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது உங்களுக்கே தெரியும். மாதம் எத்தனை பேர் 50,000 வாங்குற எத்தனை பேர் இருக்கு? அப்போ இப்படின்னு பார்த்தோம்னா அந்த 4 மாதத்துக்குள்ளே மை V3 மெம்பர்ஸுக்கு போட வேண்டிய சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட எப்படியும் குறைச்சி நான் கால்குலேட் பண்ணி பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடிக்கு மேலே, 1,800 கோடிக்கு மேலே போச்சு சேலரி மட்டும் போடுறது. அந்த 4 மாதத்தில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு ரீபர்ச்சேஸ் எதுவுமே நடக்கலை. அப்போ இது எப்படி கொடுக்க முடியும்? நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். 1,500 கோடிக்கு மேற்பட்ட பணம் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக அவ்வளோ அமௌண்ட் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்கலை. சரி, அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இது பண்ணாங்க, அதாவது நீங்கள் சீக்கிரமாக அந்த 1,20,000 கட்டுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 20,000 ஆக போகணும்னு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் உள்ள ஐடி போட்டாங்க. கடைசியில் எல்லாமே க்ளோஸ்டு.
ஸோ இதுதான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மை வீத்திரி நான் சொல்கிறது. சரிங்களா? இது வந்து நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு அமௌண்ட் மக்களுக்கு ரிட்டனாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்வி. எனக்கே கிட்டத்தட்ட 2,00,000 பக்கம் இருந்துச்சு. நானும் ஒரு 6 டீம் கொடுத்துருந்தேன். நான் ஒரு 3 ஐடி போட்டிருந்தேன். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பக்கம் இருந்துச்சு. அவ்வளோதான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நாட்கள் கடத்திட்டு போயிட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல அமௌண்ட் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி பல நிறுவனங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்குது. தயவு செய்து இந்த ROI கான்செப்டில் மட்டும் போட்டு பணத்தை மட்டும் தயவு செய்து இழக்காதீங்க. அதுக்கு பதிலாக வேறு என்ன சார் பண்ணுறது, எனக்கு பண தேவை இருக்கே சார், நாங்கள் வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பேசாமல் வெஸ்டேஜ் இருக்குது, அசீஸ் இந்தியா இருக்குது, நியூ லைஃப் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ண, நான் அதில் ஐடி போடல, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களில் உங்களால் நல்லா ஒர்க் போட்டு பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நிறுவனம் பண்ணிட்டு போயிருங்க. இல்லையா அன்னன்னைக்கு விளைஞ்சி சாப்பிட்டு போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேலுக்கு இந்த ROI அதாவது ROI அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தா எனக்கு 2 மடங்கு தரேன் 3 மடங்கு தரேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது சாத்தியமே இல்லாது. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், லீடர்ஸை நான் மட்டும்தான் சம்பாரிச்சிருக்கிறோம். எங்களை நம்பி வந்தவங்க 97% நஷ்டம்தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது நல்ல லாபம் கொடுத்த லாபம் MD நாய்களுக்கு மட்டும்தான். ஏமாத்துறவங்க மட்டும் சொல்கிறேன். அதில் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ABG கிரீன் இந்தியா, அதெல்லாம் ஒருத்தன் வந்தான், 6 மாதம் ரன் பண்ணான். நான் 6 மாதம் லீவ் விட்டு போகிறேன்னு போயிட்டு அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா, அதில் 1 கோடி ரூபா ட்ரேடிங்கில் இழந்துட்டான். 2 கோடி ரூபா வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஹோட்டல் அதுன்னு சூப்பராக ஜெகஜோதியாக இருக்கான். ஏழை மக்களோட பணத்தை வச்சுக்கிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது நிறைய அடங்கும் இதில். இப்போ உள்ள லிஸ்ட்டெலாம் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்யுங்க. சரிங்களா? இப்போயும் சமீபத்தில் நிறைய 2-3 கம்பெனிகள் உள்ளே வந்திருக்குது. நாங்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஈரோடு கம்பெனிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த ராயல் மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்து நாங்கள் 3000 இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம், அப்படி இப்படின்னு 3 வருஷம் கம்பெனி 4 வருஷம் கம்பெனினாங்க. சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பல பேர் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. லட்சக்கணக்கில் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக மொத்தமாக படிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். கடைசி ஒரு லிஸ்ட்டு மட்டும் ஒரு நோட்டீஸ் மட்டும் போட்டேன், இந்த மாதிரி இப்படி இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த 2 ஃபண்டெலாம் இருக்குது, நாங்கள் இல்லை ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம் அப்படி இப்படி என்னத்தையும் ஒரு ரீசன் சொல்லி டோட்டலாக அடிச்சு போயிட்டோம். ஒரு பைசா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிறாது. ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சது தான். சரிங்களா? அதையும் 10,000 கொடுத்தா 10 நாள் 20,000 அந்த மாதிரி ஆஃபரில் வந்துச்சு. அந்த மாதிரி ஆஃபரில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. நிறைய லீடர்ஸும் ப்ரொமோட் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ROI கான்செப்டில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா கெட்டினா மட்டும் 1 பைசாவில் வராது. ஸோ இது நிதர்சனமான உண்மை. நல்லபடியாக நாங்கள் இப்போலாம் அந்த மாதிரி ROI கான்செப்ட் எடுத்து பண்ணுறதே கிடையாது. அவன் கேட்டால் ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? இது என்னுடைய எச்சரிக்கையான பதிவு. எங்களுக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லப்போனால் நம்ம முன்கூடி எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க நாட்கள் அதிகம் போயிட்டாலே அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பவுமே உஷாராயிக்கோங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.